பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போ பொங்கல் ட்ரீட்டாக தேட்டருக்கு வந்திருக்கிற ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ஜானர் திரைப்படம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி பண்ணவே இல்லை. எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய அடி, ஓவ்ஸில் மிகப்பெரிய அடி அப்படின்ற மாதிரி சொல்லணும். படம் ரிலீஸ் ஆன 2 ஷோவில் அங்கே டோட்டல் வாஷ் அவுட். அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு ஓவர்சீஸில் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி தான் வெளிவந்த மற்ற மாநிலங்களிலும் இதே ரிசல்ட் தான் கிடச்சிருக்கேன். கடந்த 24 மணி நேரத்தில் நேற்று மட்டுமே இந்த படம் 32,000 டிக்கெட் மட்டும்தான் சேல் ஆகிருக்கு புக் மை ஷோவில். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை. ரிலீஸ் ஆன 3வது நாளே இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப மோசமாக போயிருக்குன்னா ஒரு திரைப்படம் அது இது மட்டும்தான். 2026 ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தால் எப்படி எண்டிங் எப்படி இருக்கும்னு தெரியல. சரி, இந்த படம் வந்துருச்சு, ஓடிச்சோ ஓடலையோ 51 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க 2 நாளில். கண்டிப்பாக 3 நாளில் 75 கோடின்னு சொல்லுவாங்க, 4 நாளில் 100 கோடின்னு சொல்லுவாங்க, 6 நாளில் 150 கோடின்னு சொல்லுவாங்க. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஏன்னா அது வேறு விதமான ஒரு சம்பவம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, 2 நாள் வசூல் வந்துச்சு இல்லையா, இப்போவே சக்ஸஸ் மீட் வச்சிடலாம், படம் ஹிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இன்றைக்கி சென்னையில் இந்த பராசக்தி படத்துடைய பிரம்மாண்டமான சக்ஸஸ் மீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. டேங்க்ஸ் மீட்டாமா, சக்ஸஸ் மீட் ப்ளஸ் டேங்க்ஸ் மீட் ரெண்டுமே மீடியா பர்சனுக்கு எல்லாருக்கும் டேங்க்ஸ் சொல்ல போகிறாங்க. எங்கள் படத்தை நல்லா ஆதரித்து படத்தை வெற்றி பெற வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம ஜி பிரகாஷ், அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன், சுதா கொங்கரா இவங்க எல்லாம் அந்த சக்ஸஸ் மீட்டில் என்ன பேச போகிறாங்க அப்படின்றதுக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். புதுசாக எதனா யோசிச்சு வச்சுருப்பாங்க, உருட்டுவாங்க, என்ன உருட்டுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி சென்னையில் பராசக்தி படத்தோடைய சக்ஸஸ் மீட் ரொம்பவே கிராண்டாக பண்ண போகிறாங்களாமா. ஏற்கனவே பல கோடிகள் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. ஆனால் அது எதுக்குமே உதவலை. அந்த 5 கோடி பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. 5 கோடி பேர் வந்து பார்த்துருந்தாவே படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கணும். ஆனால் யூடியூப்பில் மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க போல இருக்குது, படம் வந்து பார்க்க மாட்டாங்க போல இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பராசக்தி லைஃப் டைமில் எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அஃபிஷியலாக நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத லேட்டாக நம்ம அப்டேட் பண்ணுவோம்.